பாருங்க, நான் ஒரு 3 வாரத்துக்கு முன்னால ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டேன். நல்ல ஜெபம் பண்ணிட்டு ஆவியானவர் நடத்துதல்ல ஆகஸ்ட் மாதம் 14, 15, 16 டெடிகேஷன் சொல்லிட்டேன். அடுத்த ஒரு வாரம் பிசாசினுடைய ஒரு பயங்கரமான ஒரு பயமுறுத்தல் என்னை பிடித்தது. அதை பற்றி ஒரு வாரம் எனக்கு பேசுறதுக்கே தயக்கமாகி விட்டது. என்னமோ நம்ம அவசரப்பட்டோமோ, எதுக்கு நம்ம இப்படி செஞ்சுட்டோம். ஆனா ஆண்டவர் அழுத்துறாரு, பின்ன நீ பயப்படாதப்பா, நீ பயப்படாதன்னு சொல்றாரு. நான் சொல்றேன், ஆண்டவரே இந்த பட்ஜெட்டை பாருங்க, இது எப்படி நடக்கும்? இது எங்களுக்கு 5 வருஷம் நாங்க வேலை செஞ்சோம், நீங்க இன்னும் 1 வருஷத்துல இது எப்படி முடியும், எப்படி நடக்கும்? இவ்வளவு தேவை எப்படி சந்திக்கப்படும்? நான் உட்காந்து கணக்கு பார்க்குறேன், மாசம் மாசம் எவ்வளவு தேவைப்படும். அந்த ஃபிகரை பார்த்த உடனே, அந்த எண்ணிக்கையை பார்த்த உடனே, ஆண்டவரே இது எங்க சபைக்கு எங்களால முடியாது, எங்களுக்கு தெரியும் எங்க சரித்திரத்துல இது முடியாது, இந்த 5 வருஷம் நான் கடந்து வந்திருக்கோம், இது எங்களால முடியாது ஆண்டவரே, இது நடக்காது ஆண்டவரே, இது பயமா இருக்கு. அவன் பயமுறுத்துறான், அப்படியே நடுங்க வைக்கிறான். ஜெபிக்கிறதுக்கே ஒரு பயங்கர தயக்கம். ஏதோ தப்பு பண்ணிட்டோமோ, தெரியாம அறிக்கை பண்ணிட்டோமோ, சபையை தவறா வழி நடத்திட்டோமோ, இப்படியே என்னை குழப்பிட்டு இருந்தான். ஒரு நாள் ஆண்டவருடைய வார்த்தை என்னை ரொம்ப அதிகமாய் சந்தித்து, நீ எதுக்கு அவனை பார்த்து பயப்படுற, எதுக்கு சூழ்நிலையை பார்க்கிற? வறண்ட இடங்கள் ஆறுகளை வர பண்ணுகிற தேவன்னா, வனாந்திரத்தில் ஆறுகளை வர பண்ணுகிற தேவன்னா, இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல அழைக்க பண்ணுகிற தேவன்னா, நீ பயப்படாத, நீ போ, முன்னால போ. நீங்க நம்ப மாட்டீங்க, கடந்த வாரம் 3 ஏஜென்சிக்கு சைன் போட்டேன், 3 கான்ட்ராக்ட்ல சைன் போட்டேன். ஃபயர் சேஃப்டி அப்படின்னு ஒரு பெரிய கான்ட்ராக்ட். அது 1 கோடிக்கு மேல கொடுக்கணும் காசு. எப்படி கொடுக்க போறோன்னே தெரியாது. அன்னைக்கு எல்லாம் எடுத்துட்டு வந்து நெகோசியேஷன்லாம் முடிச்சுட்டு, அந்த மனிதன் ஒரு ரட்சிக்கப்படாத மனுஷன் அவர் உட்காந்துருக்காரு. நான் சொன்னேன், சார் என் கையில காசு இல்லை, உண்மை என்கிட்ட இல்லை, இருந்தா நான் கொடுத்துருவேன், என்கிட்ட இல்லை, ஆனா நான் விசுவாசத்தோட சைன் போடுறேன், எங்க கடவுள் கொடுப்பாருன்னு நம்புறேன் சார். 5 இயர்ஸ் நாங்க கடன் இல்லாம எந்த காரியத்துக்கும் நாங்க அவுட்ஸ்டாண்டிங் வைக்காம நாங்க ஒவ்வொன்றையும் முடிச்சிருக்கோம். வெறுங்கையில ஆரம்பிச்சு முடிச்சிருக்கோம். நீங்க என்ன பார்க்காதீங்க, இந்த இடத்த பார்க்காதீங்க, எங்க அக்கௌண்ட் ஒண்ணும் கிடையாது, ஆனா நான் எங்க கடவுளை நான் விசுவாசிக்கிறேன் சார், நிச்சயமா கொடுப்பாரு எங்களுக்கு, நீங்க சொல்ற டைமுக்குள்ள எல்லாத்தையும் பேமெண்ட் கொடுத்துருவோம் சைன் போட்டேன். அவருக்கு என்ன நினைச்சாரு தெரியல, பாவம் மனுஷன், இன்னும் அவர் பயந்துட்டு இருக்காரு என்னன்னு தெரியல, எந்த மாதிரி ஒரு பார்ட்டிகிட்ட மாட்டணுமோ தெரியலையே, அவர் நினைச்சாரோ தெரியல. ஆனா நான் விசுவாசிக்கிறேன், நம்முடைய தேவன் உண்மை உள்ளவர், செய்து முடிப்பார், அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. நான் விசுவாசிக்கிறேன். அதை போன வாரம் ஓங்கோலுக்கு போயிட்டேன். ஓங்கோலில் போயிட்டு அந்த நம்ம இடத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 1.5 லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கிரானைட் வாங்கணும். போய் நின்னாச்சு, போயிட்டு மாடல் அனுப்பு, அது அனுப்பு, இது அனுப்புன்னு நேற்றுக்கு சாம்பிள்லாம் அனுப்பிட்டாங்க குஜராத்லேருந்து. எல்லாம் பார்த்துட்டு உட்காந்துருக்கேன். ஆர்டர் போட்டுடலாமா சார் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. போட்டுடலாம், வெயிட் பண்ணுங்க, நான் அளந்து கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன், ஆர்டர் போடுவேன். இந்த வாரம் கர்த்தருக்கு சித்தமான ஆர்டர் பிளேஸ் பண்ணலான்னு கர்த்தருக்குள்ள தீர்மானம் பண்ணிட்டேன். வரும், எப்படியோ வரும், கர்த்தர் கொண்டு வருவேன். வானமும் பூமியும் கர்த்தருடையது. அங்கே போய் நிற்கும் போது அங்கே குழுவாக போயிருந்தோம். அங்கே அந்த பெரிய ஒரு கம்பெனி, அது அப்படியே கிரானைட்டை அப்படியே பெரும் 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 பாலங்களாக கொண்டு நிறுத்தி வச்சிருக்காங்க. பெரிய பெரிய மிஷின் வச்சு அதை கட் பண்ணுறாங்க. அப்படியே அதை லைவாக அப்படியே போய் இந்த இடத்த போய் பார்த்தோம். கிட்டத்தட்ட ஒரு நாள் முழுவதும் அங்கேயே இருந்தோம். அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பக்கம் அவங்க சொன்ன ரேட்ஸ் எல்லாம் கேட்டு இருக்கிற ஒரு மாதிரி தான் இருந்தது. ஆமாம், வெளியே அதெல்லாம் பார்க்கும்போது என்கிட்ட ஒரு எண்ணம் வந்தது, இது அத்தனையும் கர்த்தர் உண்டாக்குனது தானே, இதெல்லாம் பூமிக்குள்ளேருந்து அவன் தோண்டி எடுத்து வச்சிருக்கான், இதெல்லாம் கர்த்தர் உண்டாக்குனது தானே, இந்த கல்லெல்லாம் கர்த்தர் உண்டாக்கட்டி இவன் எங்க வெட்டி எடுக்க போறான், கர்த்தர் உண்டாக்கினது கர்த்தர் நமக்கு தருவா, தேவையெல்லாம் கொடுப்பாரு, அதெல்லாம் பயப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, சார் இன்னும் கரெக்டாக நான் உங்களுக்கு என்ன பண்ணிடுவேன், உங்களுக்கு நான் ஆர்டர் கொடுத்துருவேன். அவங்ககிட்ட அக்ரிமெண்ட் போட்டு கிளம்பி வந்தாச்சு. நான் இன்னைக்கு சொல்றேன், இன்னைக்கு தைரியமா இருங்க, கர்த்தர் நமக்காக கொடியை ஏற்றுவா. பயமுறுத்தலுக்கு இடம் கொடுக்காதீங்க. ஏதோ ஒரு சூழ்நிலை பார்த்து ரொம்ப பயந்துட்டீங்களா, இதோட என் லைஃப் ஃபினிஷ்ட், என்னுடைய ஃபியூச்சர் ஃபினிஷ்ட், என் கெரியர் ஃபினிஷ்ட் அப்படின்னு ஃபுல் ஸ்டாப் போடுறீங்களா? கர்த்தர் சார் ஃபுல் ஸ்டாப்லாம் போடாது, பயத்துக்காக ஃபுல் ஸ்டாப் போடாத. நான் போடும்போது வரைக்கும் நீ தொடர்ந்து போ, கர்த்தர் நடத்துவார். உன்னை ஏன் பயப்படுற? உனக்காக ஒரு அடையாளமாக ஒரு கொடியை கர்த்தர் ஏற்றுவார். எல்லாருக்கும் முன்பாக அடையாளமாக எழுப்பி நிறுத்துவார். விசுவாசிக்கிறீங்களா? நான் நிறைய டெஸ்டிமனி சொல்ல முடியும். லாஸ்ட் வீக் வேப்பம்பேட்டில் ஆண்டவர் கிருபையினால ஜெப மையத்தை மிக சிறப்பாக ஆண்டவர் முடித்து கொடுத்தார். சில பேர் நினைப்பாங்க, இது சர்ச் இப்படி கட்டிக்கிட்டு இருக்கோம், இங்கே வேற என்ன பூசை கட்டுறாங்க, நிறைய காசு வச்சிருக்காங்க போல இருக்கு. ஒவ்வொரு நாளும் ஒரு சாட்சி. கர்த்தர் நாளை குறிச்சிட்டு அதில் முடிக்கணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணுறோம். அங்கே மிஷனரிஸை தங்க வச்சிருக்கோம். அதற்குள்ள முடிச்சிடணும்னு ஒரு நடத்துதல் தான் கர்த்தர் அந்த காரியங்களை வாய்க்க பண்ணினார். அதில் ஒரு 2 சாட்சி, ஒரு சாட்சி சொல்கிறேன், நேரம் ஆயிடுச்சு, ஒரு சாட்சி சொல்கிறேன். அந்த பில்டிங்கில் சில அறைகள் இருக்கிறது. அதில் மிஷனரிஸ் தங்குறதுக்காக நம்ம
நம்ம ஆலயத்தில் வந்து விரிவாக்கும் போது நம்ம நிறைய அந்த வேப்ப மரம் நிறைய கட் பண்ணோம். அந்த மரம்லாம் அப்படி அப்படியே லாகாக இருந்தது. அதெல்லாம் எடுத்து அதை வைத்து இந்த சாப்பாடு அறைக்கு எல்லாத்துக்கும் டேபிள் செய்கிறதுக்கு ஃபுல்லாக அந்த மரத்தை தான் யூஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் ஒரு 4 கட்டில் செஞ்சிட்டோம். சிங்கிள் காட்டு 4 காட்டு செஞ்சிட்டோம். செஞ்சு நல்ல அழகாக அதை ஆயத்தம் பண்ணி அந்த ரூம்ஸில் போட்டிருக்கோம். நான் சொல்கிறது தப்பாக நினைக்காதீங்க. வெள்ளிக்கிழமை சாயங்காலம் டெடிகேஷன், காலையில் வந்து அந்த இடத்துல நமக்காக இப்போ பராமரிக்கிற ஸ்டான்லி அவங்க வந்து, பாஸ்டர் அது ஒரு பெட்டு வாங்கி போடணும், பாஸ்டர் பெட்டு வாங்கி போடணும்னு சொல்லிகிட்டே இருக்கிறார். நான் உண்மையை சொல்லுகிறேன், எனக்கு அந்த பெட்டு அன்னைக்கு நான் 4 பெட்டு வாங்கினோம். அந்த 4 பெட்டு வாங்குற காசு இல்லை, கையில் காசு இல்லை. இவர் சாயங்காலம் 6 மணிக்கு டெடிகேஷன், அந்த பெட்டு வாங்கி போடணும் பெட்டு வாங்கி சொல்லிட்டே இருக்காரு. பிரதர் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சாயங்காலம் ஆச்சு, ஒன்றும் வரல. அப்போ நான் சரி பிரதர் நீங்கள் போங்க, நான் ஜிபேயில் அனுப்புகிறேன். நான் கர்த்தருக்கு முன்பாக போய் சொல்ல ஜிபேயில் காசு இல்லை, என்கிட்ட அனுப்புகிற காசு இல்லை. நீங்கள் போங்க பிரதர், நீங்கள் போங்க, அது வரும், போங்க நீங்கள் போங்க. நீங்கள் போங்க, கையில் காசு கொடுக்கல, நீங்கள் கடைக்கு போங்க, நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள், நீங்கள் என்னன்னு சொல்லி எனக்கு எழுதி அனுப்புங்க, நான் ஜிபே அனுப்புகிறேன்னு சொல்லி அனுப்பிட்டேன். இவர் போயிட்டாரு. நானும் ஆண்டவரே இந்த மனுஷன் இன்னொரு 1 ஹவரில் எப்படியாவது ஃபோன் பண்ணிடுவார், எனக்கு அந்த காசு வேணும், அந்த பெட்டு வாங்கி போடணும். அங்கே 1 ஹவர் ஆச்சு. ஃபோட்டோ அனுப்பினார். ஃபோட்டோ அனுப்பிட்டு, பாஸ்டர் இந்த அமௌண்ட்டை நீங்கள் கொடுக்கணும். ஒரு பெட்டுக்கு எடுத்துகிற 4500 ரூபாய். ஒரு இந்த கர்லான் பெட் ஏதோ வாங்கினாங்க. கிட்டத்தட்ட ஒரு 19,000 என்னமோ வந்துச்சு, 19,000 சம்திங் ஏதோ போட்டிருந்தாங்க. நான் அதை பார்த்துட்டு ஆண்டவரே இது என்கிட்ட இது வரைக்கும் இல்லை, ஆனால் அவர் கடையில் நிற்கிறாரு, நீங்கள் வந்து எப்படி கொடுப்பீங்கன்னு தெரியாது, நீங்கள் அதை கொடுத்துருங்க ஆண்டவரே, அதை எப்படியா கொடுக்கணும், உடனே கொடுக்கணும். ஆனால் அவங்க நிற்கிறாங்க, அவங்க எல்லாம் பேக் பண்ணுறாங்க, நீங்கள் கொடுங்க ஆண்டவரே. என்கிட்ட வரவே இல்லை, அது காசு வரல. ஒரு 5 நிமிஷத்தில் அந்த பிரதர் எனக்கு ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணிவிட்டு, பாஸ்டர் காசு அனுப்பிடாதீங்க அப்படின்னாரு. என்ன பிரதர் அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், என் கூட இந்த பெட்டை பார்க்குறக்கு ஒருத்தரை கூப்பிட்டு வந்தேன், அவரு எல்லாம் பார்த்து பில்லை போட்ட உடனே பாஸ்டர்கிட்ட காசு அனுப்பணும்னு சொல்லுங்க, நானே கொடுக்கணும்னு மனசுல ஏவுதல் இருக்கு, நானே கொடுத்துட்றேன் அப்படின்னு அந்த கடையில் காசை கொடுத்துட்டு அந்த பெட்டு நாளையே கொண்டு வந்து அந்த அறையில் போட்டார். என்னால் அதை நம்பவே முடியல. எனக்கு உண்மையாக ஆச்சரியமா இருந்தது. நம்முடைய தேவன் எவ்வளவு நல்லவர். காற்றை பார்க்கல, மழையை பார்க்கல, வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரம்பும். நான் என்னால் சொல்ல முடியும், ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வாரமும் இங்க வந்து அற்புத சாட்சிகள் தான் நான் சொல்லுவேன். நம்ம எதையுமே வச்சுட்டு ஒண்ணுமே செய்யல. கர்த்தர் இந்த ஊழியத்துல செய்கிறது ஒவ்வொரு நாளும் ஒரு அதிசயம் தான், ஒவ்வொரு நாளும் ஒரு அற்புதம் தான். கர்த்தர் அந்தந்த வேளையில தேவைகளை சந்தித்து ஆச்சரியமாய் அவர் ஜீவனுள்ள தேவன் என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். சபைக்கு நிரூபிக்கிறார், உங்களுக்கு செய்வார். உங்களுக்காக நீங்க கர்த்தருக்கு பயந்து இருப்பீங்களானா, மனுஷனுக்கு அல்ல, சத்ருவை பார்த்தல்ல, பிசாசுக்கு பயப்படல, நான் கர்த்தருக்கு பயந்து இருக்கிறேன். சத்தியத்தின் நிமித்தம் உங்களுக்காக ஒரு கொடியை தேவன் உங்களுக்கு தருவார், அடையாளமாய் தருவார், எல்லாரும் பார்க்கும்படி அடையாளமா தருவார். கர்த்தர் பெரியவர்.